ஸ்ரீ குரு ஜோதிட நிலையம் மாஸ்டர் செல்வ பிரகாஷ். நவகிரகங்களில் சூரியனை பற்றி பார்க்கலாம். சூரியன் எங்கே இருந்தால் சிறப்பாக இருக்கும்? சூரியன் எப்படிப்பட்டவர்? சூரியன் எப்படிப்பட்ட தன்மையை உருவாக்கக்கூடியவர்? சூரியன் எப்படிப்பட்ட வேலைகளை செய்யக்கூடியவர்? சூரியனால் ஒரு ஜாதகத்தில் ஒருத்தருக்கு எப்படிப்பட்ட மாற்றங்களை உருவாக்கி கொடுக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம். சூரியன் எங்கே இருந்தால் சிறப்பாக இருக்கும்? சூரியன் எங்கே இருந்தால் எல்லா விதமான வேலைகளையும் செய்யக்கூடியவராக இருப்பார். சூரியனாவே ஒரு ஆக்ரோஷமான கிரகம், அதிகார கிரகம், உஷ்ண கிரகம் அப்படின்னு ஜோதிடத்தில் சொல்லப்படுது. சூரியன் நட்பு வீட்டில் இருக்கும்போது ஒரு தன்மையும், சம வீட்டில் இருக்கும்போது ஒரு தன்மையும், உச்ச வீட்டில் இருக்கும்போது ஒரு தன்மையும், ஆட்சி வீட்டில் இருக்கும்போது ஒரு தன்மையும் சூரியன் கொடுக்கக்கூடியவராக இருப்பார். சூரியன் எங்கிருந்தாலும் சிறப்பாக இருக்கக்கூடியவர் அப்படின்னு நான் சூரியன் ஒரு ஜாதகத்தில் வலுவாக இருந்துட்டா அவங்களுக்கு அரசு துறை சார்ந்த பயன்கள்லாம் சிறப்பாக கிடைக்கும்னு சொல்லப்படுது. கௌரவமான பதவி, கௌரவமான அதிகாரம், கௌரவமான அங்கீகாரம் அப்படின்லாம் கிடைக்கும். சூரியன் சிறப்பாக அமைஞ்சிட்டா ஒரு ஜாதகத்தில் எல்லா விதமான புகழ், அழியாத செல்வங்கள், அழியாத கௌரவம் அப்படின்லாம் கிடைக்கப்படும். நீடித்த புகழ் கிடைக்கக்கூடியதுக்கு இந்த சூரியன் முதலாவது சொல்லப்படுது. மேசத்தில் சூரியன் இருந்தால் அவர் உச்சத்தன்மை அடைவார். அதனாலேயே தானாக புகழ் சேரும், கௌரவம் சேரும், அதிகாரம் சேரும், பதவி கிடைக்கும், அங்கீகாரம் கிடைக்கும், நிலையான பொருளாதாரம் கிடைக்கும். இப்படி மேசத்தில் இருந்தால் சூரியன் கிடைக்கும். மேசத்தில் சூரியன் இருந்தால் அவருக்கு தானாகவே எல்லாமே கிடைக்கும். 2 ரிஷபத்தில் இருந்தால் எப்படி கிடைக்கும்? வழக்கு சார்ந்த விஷயங்களில், வாதாடக்கூடிய விஷயங்களில், இதிலெல்லாம் கொஞ்சம் ஸ்தலங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குது. பெண்கள் சார்ந்த விஷயங்களில், பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் சில சங்கடங்களை உருவாக்கி கொடுக்கும். காது சார்ந்த, கண் சார்ந்த பிரச்சனைகளை உருவாக்கி கொடுக்குறது இந்த சூரியனாக இருப்பார். 2ஆம் இடத்துல இருந்தால். 3வது புதன் வீட்டில் மிதுனத்தில் சூரியன் இருந்தால் எப்படிப்பட்ட பாதிப்பை கொடுப்பாரு? புத்தி மேலோங்கி இருக்கும், சிந்தனை மேலோங்கி இருக்கும், அறிவு சார்ந்த சிந்தனைகளை மேலோங்கி கொடுக்கக்கூடியவராக சூரியனாக இருப்பார். கடகத்தில் சூரியன் இருந்தால் எப்படி இருக்கும்? கடகத்தில் சூரியன் இருக்கிறதுனாலேயே மனம் சார்ந்த விஷயங்களில், கவலைகள் சார்ந்த விஷயங்களில், நிம்மதி சார்ந்த விஷயங்களில் சில விஷயங்களை மேலோங்கி கொடுப்பார். சுகாதிபதி இடத்துல உட்கார்றதுனாலேயே சுகஸ்தானத்தை, காலச்சக்கரத்துக்கு சுகஸ்தானம்னு சொல்லக்கூடிய 4ஆம் இடத்துல உட்கார்றதுனாலேயே சுகத்தை விரும்பக்கூடியவராக இருப்பார். அந்த சுகத்திலையும் சில சங்கடங்களை மேற்கொள்ளக்கூடியவராக இருப்பார் சூரியன். 5ஆம் இடத்துல சூரியன் இருந்தால், அதாவது சிம்மத்தில் சூரியன் இருந்தால் என்ன மாதிரி பயணம் கொடுப்பார்? சிம்மம் அவருக்கு ஆட்சி வீடுங்கிறதுனாலேயே அறிவு சார்ந்த சிந்தனைகளில், நுண்ணறிவு சார்ந்த சிந்தனைகளில் மேலோங்கி கொடுக்கக்கூடிய இருப்பார். கடவுள் நம்பிக்கை, புத்திரம்னு சொல்லப்படுற புத்திரஸ்தானங்கள், குழந்தைகள் சார்ந்த விஷயங்களை ஈடுபாடு கொடுக்கக்கூடியவராக இந்த சூரியன் இருப்பார். குலதெய்வ வழிபாடுல அதீத நம்பிக்கை கொடுக்கக்கூடியவராக இந்த சூரியன் இருப்பார். 6ஆம் இடமான புதனோட வீட்டில் கன்னியில் சூரியன் இருந்தால் எப்படி இருப்பார்? சில கஷ்டங்களையும் சங்கடங்களையும் கொடுக்கக்கூடியவராக இந்த சூரியன் 6ஆம் வீட்டில் இருந்தால் இருப்பார். அப்படி சங்கடங்கள் கொடுக்கக்கூடியதான பொருளாதாரம் சேர்ந்த சில சிக்கல்களையும் உருவாக்கி கொடுப்பார். அது தீர்ந்து போகிற பிரச்சனையாகவும் இருக்கும். நீடித்த பொருளாதாரத்தை பொருளாதார சிரமங்களை கொடுக்க மாட்டார். 7ஆம் இடத்துல சூரியன் இருந்தாது, துலாத்தில் சூரியன் இருந்தால் எப்படிப்பட்ட சிரமங்களை கொடுப்பாரு அப்படின்னு பார்க்கலாம். காலபுருஷத்துக்கு 7ஆம் இடமான துலாத்தில் சூரியன் இருந்தால் அவர் நீசத்தன்மை அடைகிறார். இதனால் பொதுஜன வாழ்க்கையில் பிரச்சனைகளையும் சங்கடங்களையும் அவமானங்களையும் தரக்கூடிய அமைப்பாக இருக்கும். இதனால் நண்பர்கள் மத்தியில் பாதிப்பு உண்டாக்கி கொடுக்கும். நண்பர்களை புரிஞ்சக்கூடிய முடியாத நிலை, நண்பர்கள் சார்ந்த விஷயங்களில் துன்பங்களையும் குறிப்பாக பெண்கள் சார்ந்த விஷயங்களையும் துன்பங்களையும் அவமானத்தையும் தரக்கூடியவராக இருப்பார். இத்திருமண காலங்களில் மிகப்பெரிய பாதிப்பை உண்டாக்கக்கூடியவராக இருக்கும். 8ஆம் இடத்துல சூரியன் இருந்தால் எப்படிப்பட்ட பலனை தருவார் அப்படின்னு பார்க்கலாம். 8ஆம் இடமான விருச்சகத்தில் சூரியன் இருந்தால் எப்படிப்பட்ட பலன் தருவாங்க? விருச்சகத்தில் சூரியன் இருக்கிறனாலேயே சில விஷயங்கள், ஆயுள் சார்ந்த பிரச்சனைகள், நோய்கள் சார்ந்த பிரச்சனைகளை சூரியன் கொடுக்கக்கூடியவராக இருப்பார். அது அதீதமான பிரச்சனையாக இருக்காது, தீர்ந்து போகக்கூடிய பிரச்சனையாக இருக்கும். கடன் சார்ந்த பிரச்சனைகளில் கொஞ்சம் சிரமப்படுற மாதிரி இருக்கும். சூரியன் தனுசு வீட்டில் இருந்தால் எப்படிப்பட்ட பாதிப்பை கொடுப்பாரு அப்படின்னு பார்க்கலாம். சூரியன் தனுசு வீட்டில் இருக்கிறனாலேயே அவர் பாக்கியாவதி ஸ்தானத்தில் இயங்கக்கூடிய அமைப்பு இருக்கார். சூரியன் எல்லா விதமான பாக்கியங்களையும் கொடுக்கக்கூடியவராக இருப்பார். சூரியன் பாக்கியத்தை கொடுக்கறதுனாலேயே அவருக்கு சீக்கிரமான அனுபவங்கள், கௌரவ பதவி, குலதெய்வ வழிபாடு, பொதுஜன தொடர்பு, தந்தை ஸ்தானத்தில் இருக்கிறதுனாலே தந்தைக்கு சில பிரச்சனைகளை உருவாக்கி கொடுத்தாலும் அது தீர்ந்து போகிற பிரச்சனையாக இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். சூரியன் மகரத்தில் இருந்தால் இருக்கலாம், வேலையாட்களுக்கும் அரசாங்க தொடர்புக்கும் உள்ள பிரச்சனைகளை உண்டாக்கி கொடுக்கும். வேலையாட்களுக்கும் சூரியன் இருக்கிறனாலே சில முரண்பாடுகளை சந்திக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். சில முரண்பாடுகளை சந்திக்கக்கூடிய வேலையாட்கள் மேலே கடும் கோபத்தில் விழக்கூடிய நிலையை உண்டாக்கி கொடுக்கும். இவங்க வேலையாட்கள் மீது அதீத கோபத்தை கொடுக்கக்கூடியவரால் இந்த சூரியனாக இருப்பார். 11ஆம் இடத்திலான கும்பத்தில் சூரியன் இருக்கும்போது எப்படிப்பட்ட அமைப்பை கொடுக்கும்? 11ஆம் இடமான கும்பத்தில் சூரியன் இருக்கும்போது
சூரியன் பொருளாதாரத்தை சுருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். பொருளாதார வளர்ச்சி இல்லாத தன்மையை உருவாக்கி கொடுக்கும் சூரியன். மீனத்தில் சூரியன் இருக்கும்போது எப்படி இருக்கும்? மீனத்தில் சூரியன் இருக்கும்போது மோட்சத்தத்துவ எண்ணங்களையும் குடிக்கக்கூடியவராக அந்த சூரியன் இருப்பார். வெளிநாட்டு பொருளாதார வாழ்க்கை, வெளிநாட்டு பொருளாதார ஈடுபாடு, சிறுதூர பிரயாணங்கள் மேற்கொள்வது, அந்த மாதிரி விஷயங்களை மேலோங்கி கொடுக்கும் அந்த சூரியன். நன்றி, வணக்கம்.